கடந்த சில மாதங்களாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் தொடர்பான படிப்பை படித்து வந்தார். அவர் சமீபத்தில்தான் அந்த படிப்பை முடித்துக்கொண்டு தமிழகம் திரும்பினார். வந்த உடனேயே அவர் தமிழக அரசியலில் தீவிரமாக இறங்கிவிட்டார். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு நிகழ்ச்சிகளில் அண்ணாமலை தொடர்ச்சியாக பங்கேற்று வருகிறார். அதே போல பாஜக மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலை தொடர்ச்சியாக ஆளும் தரப்பு குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். சமீபத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவில் அழுகிய முட்டை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் விமர்சனத்தை முன்வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் பகுதி பள்ளி ஒன்றில் மாணவர்களுக்கு அழுகிய முட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிட்ட அண்ணாமலை, மாதம் ஒரு முறையாவது தமிழக பள்ளிகளில் இது நிகழ்கிறது என்றும், குழந்தைகளின் ஊட்டச்சத்துக்காக பாரத பிரதமர் மோடி அரசு வழங்கும் நிதி எங்கு செல்கிறது என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த சூழலில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அங்கு ஆளுநர் RN ரவியை சந்தித்தார். இரவு நேரத்தில் நடந்த இந்த திடீர் சந்திப்பு குறித்து பல்வேறு தகவல்கள் இணையத்தில் பரவி வருகிறது. முன்னதாக சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அண்ணாமலை தேர்தல் கூட்டணி தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்தார். இது குறித்து அண்ணாமலை பேசும்போது, தமிழகத்தின் அரசியல் களம் மாறி இருக்கிறது. நம்மிடமும் வலிமையான ஒரு கூட்டணி இருக்கிறது. கூட்டணியில் அனைவரும் இணக்கமாகவே இருக்கிறோம். தமிழக மக்கள் ஏற்கனவே 2024 மும்முனை போட்டியை பார்த்துள்ளனர். 2026க்கு நாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். தேசிய பாஜக தலைவர்களுக்கு ஒரு தேசிய சிந்தனை இருக்கும். அதற்கான நேரமும் காலமும் ரொம்ப தூரம் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தனது கட்சி கூட்டத்தில் பேசும்போது கூட பாஜக குறித்தே பேசி வருகிறார் என்றே இப்போதும் நான் சொல்கிறேன். அதே நேரம் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்கிறோம். ஆளும் கட்சிக்கு எதிராக கேள்வி எழுப்பி அதை மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் என்று அண்ணாமலை பேசியுள்ளார். ஆளுநர் RN ரவியை அண்ணாமலை திடீர் சந்தித்து பேசியுள்ளது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.